TTHT நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு சங்கம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறா. உங்களை எல்லாருக்குமே தெரியும், உலகம் எங்கேயுமே அவ தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே பெருமை சேர்த்த ஜெசிகா இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறா. ஜெசிகாவுடன் அவருடைய அம்மாவும் அப்பாவும். வணக்கம் ஜெசிகா. வணக்கம் ஜூஸ். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? Are you still jet lagged? No, not anymore? ஒரு 3-4 டேஸுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ஓகே ஆகிட்டீங்க. வெரி குட். கேன் யூ கைஸ் டேக் த மைக்? பார்த்தீங்களா ஒரு ஷாக்கில் வெரி வெரி கூல் டுடே லைஃப் today, and it's very happy to have you on Sangamam. It's our pleasure to have you, an honor, and thank you very much that you came in a short notice like that as well. உங்களோட அப்பா வந்து ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் கூடி நாங்கள் அப்பா பற்றி நிறைய கதைக்காமல் உங்களை பற்றி தான் நாங்கள் கூட கதைச்சிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ மீன் உங்களை நான் இப்போ ஒரு சில வருடங்களாக நான் பார்த்து கொண்டு வரணும் ஒரு பாடகியா, and I have seen you grow, and it's awesome what you did in that big competition. It's a huge achievement, and நீங்க என்ன ஒரு எதிர்பார்ப்போட அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க? I mean, I spoke to your dad about this a lot of times, and அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Well, இந்த காம்படிஷனுக்கு போய்க்கல இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைக்கல, பட் நாங்கள் போனது வந்து லேர்ன் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ இன் தேட் கேஸ் நான் நிறைய லேர்ன் பண்ணினேன். அண்ட் போய்க்கில் லைக் ஒவ்வொரு ரவுண்டும் போகும்போது நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைக்கல, பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ கேம் திஸ் ஃபார். ஸோ மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். இட் வாஸ் unbelievable, we have to say, right? So நீங்கள் வைல்ட் கார்டில் திருப்பி பாடி நீங்கள் அந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கிராண்ட் ஃபினாலியில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஐ மீன் when you got eliminated and you had to come back for wild card, how was the உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்போ? Were you very disappointed? Obviously, I mean it's a stupid question actually, but சொல்லுங்க. No, well, eliminate ஆகும்போது I was a bit disappointed, but அந்த ஷார்ட் கேப்புக்குள்ளே நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு வைல்ட் கார்டுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணி நான் மக்களோட சப்போர்ட்டோடு நான் ஃபைனல்ஸுக்கு போனேன். அண்ட் அந்த ஃபைனல்ஸுக்கு போகிறதே என் மிகப்பெரிய கனவு. ஸோ இட் வாஸ் a dream come true for me. சரி, அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன, நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் வந்து கனடாவில் இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அங்கே போய் அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ஆஃப்டர் லைக் மோர் தென் 11 months யூ ஆர் பேக் ஹியர். ஸோ ஹவ் இஸ் இட் டு பி பேக் ஹோம்? வெல், ஏர்போர்ட்டில் நிறைய மக்கள் எல்லாம் வந்து வாழ்த்தி என்ன உங்களை வரவேற்று கொண்டார்கள். ஸோ அதுவும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ மிஸ் இந்தியா, like the friends in Super Singer, because we became a family throughout the competition. So but it's great to be back. And room எல்லாம் விட்டுட்டு போன மாதிரி இருந்தா இல்ல அப்பா எல்லாம் மாத்திட்டாரா நீங்க போன கேப்ல? இல்ல, எல்லாம் சேம். எல்லாம் சேமா? சரி, அம்மாவோட பேசலாம். இந்த இதுல உங்களோட இந்த பயணத்துல அம்மாவுக்கு தான் பெரிய பங்குன்னு சொல்லணும். நீங்கள் தான் எல்லாரும் விட கூட அர்ப்பணிப்பு பண்ணது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். நீங்கள் இங்கே உங்களோட வேலையிலெல்லாம் விட்டு உங்களோட மகளோட இந்த காம்படிஷனை அவ வெளிக்கொண்டு வரணும்ன்ற நோக்கத்தோடு உங்களோட ஹஸ்பண்டையும் இங்கே விட்டுட்டு உங்களோட மகனையும் விட்டுட்டு நீங்களும் அங்கே ஒரு வருஷம் அவரோடு இருந்திருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஜெசிகா வந்து நாங்கள் உண்மையாக சீசன் 1லேருந்து சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு வரோம். அவருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் அந்த ஷோவில். இப்போ கடைசி சீசன் நடக்கையில் வந்து கேட்டால் தானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போனேன்ண்டு. அந்த நேரத்தில் உண்மையில் நான் எதையும் பற்றி யோசிக்கல. அவள் ஆசைப்படுறா, அவள் கூட்டிகிட்டு போவோம்ண்டு அந்த இதோட தான் நான் வெளிக்கிட்ட நான் போகிற நேரம் அங்கே போய் இவரும் திருப்பி இங்கே கனடாவுக்கு வந்த பிறகு தான் எனக்கு ஐயோ கடலுக்குள்ளே உணர்ந்து விட்ட மாதிரி கிடக்கேன்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சுது. பட் எப்படி இந்த ஒரு வருஷம் போச்சுதான்டே உண்மையிலே எனக்கு தெரியல. அவ்வளோ அந்த பிஸியாக போயிட்டுது. ஒவ்வொரு ரவுண்டும் போக அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பிஸிக்குள்ளே அந்த
1 இயர் எப்படி போயிட்டுதுன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய கஷ்டங்கள் இருந்தது, நிறைய சந்தோஷங்கள் இருந்தது. ஆக்சுவலி எல்லாம் கலந்த கலவைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. உண்மையில் சரி, நீங்கள் உங்களோட கணவரையும் உங்களோட மகனையும் நீங்கள் இங்கே விட்டுட்டு அவையில் தங்கட அளவில் பார்க்க விட்டுட்டு நீங்கள் அங்கே இருந்தால் அதுவும் மிகவும் ஒரு அம்மாவாக உங்களுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். அது மூத்த பிள்ளை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மகனை விட்டுட்டு இருந்தது, மற்றது இவரும் இல்லை, நானும் இவன் தனியை எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு உண்மையில் நிறைய யோசிச்சேன்னா. பட் எல்லாம் பெய்ட் ஆஃப். அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகணுமெண்டு அந்த வெறியோட இருந்ததால் உண்மையில் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே இப்போ தெரியல. அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே பெரிய விஷயமா தெரியல. உண்மையில் மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு. கஷ்டப்பட்ட அவளத்துக்கும் ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு இல்லையா? சரி, உங்களோட கண்டிப்பாக பேசணும். சரி, நீங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இடத்துல நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஜெசிகா பற்றி நாங்கள் காய்ச்சிருந்த நாங்கள் அதே நேரம் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டிருந்த நாங்கள் நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்தா தான் ஜெசிகா கண்டிப்பாக அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு நாங்கள் கொண்டு போகலாம்னு. அது கூடி இட் வாஸ் ஓவர்வெல்மிங். ஐ பிலீவ் இவ்வளோத்துக்கு சப்போர்ட். இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் கூட நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஓப்பன் பண்ணி அது கூடி 1 லட்சம் லைக்ஸுக்கு மேலே எல்லாம் போயிட்டுது. ஐ மீன் இவ்வளோத்துக்கு ஒருத்தருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளோத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் வணக்கம். முதலில் அதான் மனைவி கூறியது போல் அந்த இது ஒரு பெரிய பயணம். நாங்கள் பெரிய சின்ன ஒரு கனவு, இந்த பெரிய கனவோட போனாங்களா, நான் பெரிய எதிர்பார்ப்போட போயிடல. ஏதோ முடிந்த அளவு பயணிப்போம் என்று தான் போனது. இவ்வளோ தூரம் வந்தது வந்து ஒரு உண்மையாக அது கடவுளின் கிருபை என்று தான் சொல்ல வேண்டும், இந்த கடவுளின் ஆசீர்வாதம். அதை விட முக்கியமாக சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் அந்த மக்களின் அந்த அன்பும் அந்த அவை இந்த பிளஸ்ஸிங் உண்மையாகவே அது வந்து நாங்கள் கனவோட நினச்சி பார்த்து இல்லை ஒரு நாளுமே இவ்வளவு நீங்கள் சொன்னது போல் இந்த ஃபேஸ்புக்காக இருந்தா என்ன, அல்லது இங்கே வரும்போது மக்கள் அளித்த ஆதரவாக இருந்தா என்ன, தொலைபேசியில் அழைத்து போகும் பொழுது எல்லாம் இங்கே இல்லை, இங்கே மாற்றமில்லை. உண்மையாக சொல்லப்போனால் இந்தியாவில் கூட ஜெசிகா வெளியில் போனால் நிறைய மக்கள் நேரில் வந்து ஏதோ தங்கள் வீட்டு பிள்ளை போல் பேசும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த வெற்றி என்பதை விட இந்த மக்களின் அன்பும் ஆதரவும் தான் என்னை பொறுத்த மட்டும் பெரிதாக தெரிகின்றது. அது வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு அந்த கடவுளின் பிளஸ்ஸிங்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த ஃபினாலியை பற்றி நாங்கள் பேசலாம். அதில் வந்து நீங்களும் குடும்பமாகவே நீங்கள் முன்னுக்கு இருந்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்துனீங்களா முதல் 3க்குள்ள ஜெசிகா வருவாண்டு? நிச்சயமாக இல்லை. ஐ மீன் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது அந்த இறுதிப் போட்டிக்கு சென்றாலே எல்லோருக்கும் அந்த சம வாய்ப்பு இருக்கும் என்று தெரிந்தது. ஆனால் ஜெசிகா அந்த அதாவது அந்த இறுதிப் போட்டிக்கு வந்தோடனே அவருக்கும் சான்ஸ் இருக்குது. நாங்கள் ஜெசிகாவுக்கு சொன்ன விடியம் ஒன்று தான். நான் முதலும் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். ஜெசிகா அந்த காலையில் ஜெசிகாவுக்கு பேசும்பொழுது ஜெசிகாவுக்கு கூப்பிட்டு நான் சொன்ன விஷயம், எங்களை பொறுத்தவரை ஜெசிகா இது ஒரு நீங்கள் இந்த இறுதிப் போட்டி மேடைக்கு செல்வதுன்றதே எனக்கும் அம்மாவுக்கும் அது வெற்றி. அது வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்ததை சாதித்து விட்டீர்கள். இன்றைக்கு வந்து ஜஸ்ட் திங்க் இட் இது வந்து உங்களோட செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு வச்சுக்கொண்டு ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் ஜஸ்ட் கிவ் யூர் பெஸ்ட் என்று சொல்லிவிட்டது. ஐ திங்க் அவள் சரியாக செய்திருக்கிறார். அதால் தான் அன்றைக்கு ஷி வாஸ் ஏபிள் டு மேக் இட் ரன்னர் அப். அது அந்த நீ கேட்ட கேள்வி அந்த ஸ்டேஜில் வந்து அது ஆஃப்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அந்த ஸ்டேஜ் நான் உண்மையாகவே கேமராலாம் கொண்டு படம் எடுக்கலாம் கொண்டு போனால் நான் நாங்கள் ஒரு டக்குன்னு ஒரு காலரோட லைனில் நிற்கிறாங்களா, நாங்கள் அவங்க பேசலாம். நிறைய பேர் உங்களோட பேசுறதுக்கு ஆவலா இருக்கீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சாரா கதைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க. நீங்க ஜெசிகாவோட ஒருக்கா கதைக்க வேணும். கண்டிப்பா. வணக்கம். அவருக்கு நான் வாழ்த்து கூற வேணும். ஜெசிகா வணக்கம். எங்கட குட்டி ஜெசிகா நல்ல சந்தோஷமா வந்துட்டு வந்திருக்கிறீங்க. நான் எந்த வீட்டுல இருந்து போட்டு, எந்த மகள் வீட்டுல இருந்து போட்டு, இன்னொரு வீட்டுல போட்டு எல்லாருக்கும் சொல்லி விடாதீங்க போடுங்கன்னு நான் 2 கைக்கும் பேண்டேஜ் கட்டி கொண்டு இருந்து தான் நான் போட்டேன். ஒரு கையால போட்டு முடியும், அடுத்த கையால போட்டு முடியும், அடுத்த விரலால அப்படி போட்டுனா இந்த குட்டி ஜெசிகா வடிவா படிச்சது திட்டமா சந்தோஷமா அந்த ஸ்ட்ராங்கா நின்று படிச்ச நீங்கள் ஒரு முகத்திலே ஒரு பயம் இல்லாமல் படிச்ச நீங்களடா
குட்டி நல்ல வடிவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது கேட்க. நான் 2வது பிரைஸ் கிடைச்சது எனக்கு சரியான துக்கம். ஆனா பரவாயில்ல, நாங்க அதை வரவேற்கிறோம். நாங்கள் இவ்வளவோ பேர் உங்களுக்கு ஓட் பண்ணி நீங்க நல்லா படிச்சு இந்த பெருமையை எங்கட ஸ்ரீலங்கன் தமிழ் என்று சொல்லி கனடால இருந்து போன முதல் பிள்ளை எங்கட தமிழ் பிள்ளை 2வது பிளேஸ் கிடைச்சங்கள். ஊரில் தமிழ் மக்களுக்கு நிறைய கொடுத்து அந்த இந்தியா ஜனத்துக்கும் கொடுத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையடா. உங்களை சந்தோஷம். நான் Facebookல வந்து பார்த்தேன், உங்களுக்கு இடமே இல்லை. நான் போய் எல்லாம் பார்த்தேன் உங்களோட Facebookக்கு. உங்களுக்கு லைக் அண்டு போட்டேன்னா நான் கிடைக்கல, பரவாயில்ல. நான் இன்னும் சிறப்பா கொடுக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். அம்மா உங்களோட அப்பா அம்மா இதுக்காக உங்களை பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டி அப்பா தண்டவே எல்லாம் வடிவா வந்து செய்திருக்கிறாடா. உங்களுக்கு நீங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றி சொல்ல வேணும். எங்களோட தமிழ் ஜனத்துக்கும் கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டியது பெரிய பெரிய பெருமை எங்களுக்கு. அம்மா தேங்க்யூ. மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. கண்டிப்பா ஜெசிகா இன்னும் மேல மேல போவா. சரி ஜெசிகா, இப்படி உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கு மிகவும் சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ எங்களுடைய காலர் ஒரு விஷயம் சொன்னால், நீங்கள் 2வது இடம் வந்தது கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுண்டு. அப்படி நாங்கள் நினைக்கவே கூடாது இல்லையா? நீங்கள் இங்கேருந்து போய்க்கு நீங்கள் எதிர்பார்க்கையில் ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சி போனீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஜாம்பவான்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, அவருக்கு முன்னால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதே ஒரு பெரிய வெற்றி இல்லையா? ஸோ அதே நேரம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய திறமையை பார்த்து வியக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருந்தது. ஸோ அப்பாவும் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கிராண்ட் ஃபினாலி ஸ்டேஜுக்கு போவீங்கன்றதே நீங்கள் எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் அந்த இடத்துல 2வது பரிசு வாங்கினதே அது நான் நினைக்கிறேன் நீங்கள் அது ஒரு வெற்றி தான். நீங்கள் தான் எனக்கு வெற்றியாளராக தெரிகிறீங்க. எங்களுடைய எல்லா மெனங்கள்லையும் அதான் பட்டது. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு துக்கமான விஷயமா நாங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அண்ட் இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது அப்பா நிறைய இடங்களில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த பரிசை நீங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதை நீங்களும் ஆப்வியஸ்லி உங்களோட அம்மா அப்பாவுக்கு அந்த ஐடியா இருந்திருந்தாலும் ஆப்வியஸ்லி உங்களோட ஓகே இருந்தால் தான் அவையில் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களை எண்ணம் எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் தட்? வெல், அம்மா அப்பாவுக்கு முதல்ல இருந்தே ஒரு பெரிய ஆசை, இப்படி அந்த எங்களோட மக்களுக்கு எதுவும் பண்ணணுமெண்டு. ஸோ எதுவும் லாட்டோ விழுந்தாண்டா அந்த பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்கணுமெண்டு, ஒரு ஆர்ஃபனேஜ் எதுவும் கட்டணுமெண்டு அவங்களோட ஆசை. அண்ட் எனக்கும் கூட ஒரு ஆசை இருக்குது, நான் எதுவும் ஃப்யூச்சரில் லாட்டோ எதுவும் வின் பண்ணினாண்டா அந்த பணத்தை கொடுக்கணுமெண்டு அவைக்கு. ஸோ இந்த ஃபைனல்ஸில் வின் பண்ணினதை வந்து கடவுள் தந்த ஒரு வாய்ப்பு மாதிரி. ஸோ அது நல்லா யூஸ் பண்ணணுமெண்டு அப்பா வந்து ஃபைனல்ஸுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கேட்டவர், இப்படி எதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணினீங்களேண்டா அந்த பணத்தை ஒரு நல்ல காசுக்கு யூஸ் பண்ணலாமாண்டு. ஸோ நானும் அதுக்கு ஓமன் சொன்னேன். இந்த வயசுல உங்களுக்கும் ஒரு பெரிய மனசு, அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு தான் காரணம் என்று சொல்லணும். ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு நாங்கள் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இன்னும் கேட்க இருக்குது, நிறைய கால்ஸும் வெயிட் பண்ணுறீங்க, அவளோட என் கதைக்கும் ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வரலாம். சரி நேயர்களே, ஒரு சின்ன இடைவேளைக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். Welcome back to Sangamam. We have the awesome Jessica here, very happy. Jessica, மைக் எடுங்க. அப்படியே மறந்து போய் இருக்கிறீங்க. ஜெட்லாக் ஓகேன்னு சொன்னீங்க, இன்னும் ஃபுல்லாக சரி வரையில் போல இருக்கு. சரி, நீங்கள் அங்கே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த போட்டி நிகழ்ச்சியில் பாடினதில்? எவ்வளவோ ரவுண்ட்ஸ் பாடி இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரவுண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ரவுண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். ஸோ யூ வர் ஃபோர்ஸ்ட் pretty much to learn certain things as well. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். You had obviously different vocal coaches there. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வெல், இந்த காம்படிஷனில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன் அனந்த் சார் மூலமாக. அண்ட் ஒவ்வொரு ரவுண்டில் ஜட்ஜஸ் தர காமெண்ட்ஸை வச்சு நான் நிறைய அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்னை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன் நான். ஸோ அதில் இருந்தும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய மெமரபிள் ரவுண்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய லெஜண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார், எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, எம்எஸ்வி சார், இப்படி நிறைய லெஜண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க தர ஒவ்வொரு காமெண்ட்ஸையும் வச்சு என்னை இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு, என்ன ஒரு பூஸ்ட், இன்னும் நான்
என் செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ரவுண்ட் எதுவாக இருந்தது? வெல் ஒவ்வொரு ரவுண்டும் ப்ரிப்பரேஷன் வைஸ் எது வந்து உங்களுக்கு கூட டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? வெல் லாஸ்ட்டில் வந்து டாப் 6 அப்படி வரைக்கும் we had to learn 5 songs, ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதர்வைஸ் there is no. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு டைமிங் இருக்கிறது, அதாவது எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது? ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அதாவது டைமிங் சரியான கடினமாக இருக்குமே, அதை நீங்கள் சரியாக ஸ்கெடியூல் பண்ணி முதல் பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போ இந்த ரிஹர்சல்ஸ் நடக்கும். ஸோ ஹவு டிட் யூ ஹேண்டில் தட் டென்ஷன்? Well, it's just hard work. Hard work is the secret of success. So சரி, இப்போ நீங்கள் இங்கே இருந்து முதலும் நீங்கள் நிறைய காம்படிஷனில் நீங்கள் பங்கு பெற்று இருக்கிறீங்க இங்கே டொரண்டோவில். அதாவது இன்னும் ஒரு ஊடகம் நடத்திய பாடல் போட்டியில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வேறு வந்திருக்கிறீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி மெட். அண்ட் அதுக்கு பிறகு வந்து இது இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஸ்டெப் இல்லை, இட்ஸ் லைக் 100 steps ஹையர். அண்ட் ஹவு இஸ் த டிஃப்ரென்ஸ்? how did you feel the difference? Before you answer that, we have one more caller. Let's talk to that person. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜஸ்வத். வணக்கம். நீங்க கண்டிப்பா ஜெசிகாவோட பேச எடுத்துப்பீங்க, என்னோட பேச எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜெசிகாவோட நீங்க பேசலாம். நன்றி. அதான் ஜெசிகாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். அதுக்குத்தான். சொல்லுங்க, உங்க வாழ்த்துக்களை நேரடியா ஜெசிகாக்கே சொல்லலாம். வணக்கம் ஜெசிகா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட பாடல் எல்லாம் பாட்டு கொண்டு பார்த்தேன். விஜய் டிவியில பாடுவீங்க, எல்லாம் பிரமாதமா அருமையா இருந்தது. தேங்க்யூ. உங்களால எங்க எல்லாருக்கும் பெருமை. தேங்க்யூ. நீங்க மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது நீங்க வரைக்க நான் உங்களை வரவேற்க என்றேன். தங்க மகளே வரையண்டு உங்களை வரவேற்கணும்ன்றதான் வர முடியாம போயிட்டுது. ஆனா உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. நன்றி. நன்றி. அப்படியே மேலும் மேலும் வளரணும், உங்களோட திறமையை வளர்த்து கொண்டு நல்லா வரணும் என்று வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. Okay, I have another question. So when you came out of the airport, right? அதாவது நீங்க உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வெளியில வரைக்க all of a sudden you see all these people and பெரிய கச்சேரியே நடத்தினாங்க அங்க. How did you feel? வெல் நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ பீப்புள் நிற்பினமண்டு. பட் இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங் டு சி ஆல் தோஸ் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் மீ அண்ட் டு கங்க்ராச்சுலேட் மீ. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. I mean, it's our tradition and obviously அப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்யத்தான் வேணும். When you came out and you saw all the Nadaswaram and Tamil people, how did you feel? I was really happy. It was just ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பீப்புள் வந்து எனக்கா வந்திருக்கணுமெண்டு. And then seeing, didn't you obviously got to see your friends and family after so long? How was that? So happy and especially அம்மம்மா பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. 1 year அவள் விட்டுட்டு இருக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பார்க்கல ஐ ஜஸ்ட் bursted out into emotions. சரி, கிராண்ட் ஃபினாலியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல உருக்கமான ஒரு பாடலை எடுத்து, அதாவது 2 பாடலை நீங்கள் வந்து மேஷப் பண்ணி பாடியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த சாங்ஸ் சூஸ் பண்ணினதுக்கு காரணம் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பீப்புள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எங்களோட நாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டை எடுத்து பாட சொல்லி. ஸோ அதுக்கு தான் அந்த 2 சாங்ஸையும் சூஸ் பண்ணி பாடினேன். உங்களுடைய ஐடியாவா? தோல்வி நிலையை அந்த பாட்டையும் விடை கொடுங்கள் நாடையும் வந்து மேஷப் பண்ணினால் நல்லா இருக்குமென்று நானும் அம்மா அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடியும். சரி, அந்த ஸ்டேஜில் அவளை அந்த பெரிய ஆர்கெஸ்ட்ராவோட, அதாவது இந்த இசை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பெரிய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கும் முன்னால் பாடிக்க அந்த டென்ஷன் எவ்வளோத்துக்கு இருக்குமென்று அதை நாங்கள் நினச்சி பார்க்கவே இயலாது. நான் நினைக்கிறேன் உங்களும் விட உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் வாஸ் த ஃபீல்? ஐ மீன், என்னதான் நாங்கள் 5000-10,000 பேருக்கு முன்னால் பாடியிருந்தாலும் இந்த நாட்டில் தட்ஸ் லைக் சம் நெக்ஸ்ட் லெவல் இல்லையா? அவ்வளோத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி, அதை விட all eyes on you through TV and social media. So how was that feel? Well, அந்த ஸ்டேஜில் நிற்கிறதே கடவுளோட blessing. ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் மாதிரி தான் நான் பாடினேன். ஐ டென்ட் ரியலி திங்க்
okay, it's the finals. I didn't put pressure on myself. ஒரு celebration round மாதிரி தான் நான் பாடினேன். ஸோ ஆனால் என்னென்றாலும் ஒரு ஒரு சரியான ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது நீங்கள் முதல் எலிமினேட் ஆகி இப்போ இந்த வைல்ட் கார்டில் நீங்கள் தெரிவாகி அந்த கிராண்ட் ஃபினாலில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு இன்னும் நிறைய ப்ரெஷராக இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஸோ how did you handle that? well, I put all my effort and on the final stageல நான் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தேன் நான். ஸோ அதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. சரி, இன்னும் ஒரு காலர் உங்களோட கதைக்கணும்னு வெயிட்டிங்கில் இருக்கணும். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பிரபாகர். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்களோட பேர் என்ன? வணக்கம், திஸ் இஸ் பிரபாகர். ஐ எம் காலிங் ஃப்ரம் மிசிசாகா. வணக்கம், நீங்க ஜெசிகாவோட பேச போறீங்க? கண்டிப்பா. பேசுங்க. Jessica, how are you? Good, how are you? Yeah, I'm good. Just first of all, congratulations on all the effort that you have put, and I'm so happy to see you, and you came second. Thank right? you so much. And அப்புறம் வந்து உங்களை விட நான் வந்து I want to congratulate your mom and dad. உங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வந்து வளர்க்குறது வந்து they set an example, right? எல்லாம் கடவுளோட கிருபை எல்லாம் இருந்தாலும் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதங்களும் அவங்களோட சப்போர்ட்டும் வந்து that brought you all of this success is what all I can say, right? So the most of everything in the best thing that I liked about you is the way you are so humble. Just keep that all through your life and you will see great success. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிகவும் நன்றி. Thank you. Thank you. Thank you very much. That's a very very nice words he said. ஸோ கண்டிப்பாக திருப்பியும் அதை நாங்கள் சொல்லி ஆகணும். உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் நீங்கள் மிகவும் நன்றிக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. என்னதான் மக்கள் எவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது உங்களுடைய அம்மா அப்பா தான். ஐ மீன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்படி அவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுப்பினமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏனெண்டா இங்கே தங்களுடைய ஒரு கரியரை விட்டு உங்களுடைய ஸ்கூலை நிப்பாட்டி அதே ஒரு பெரிய ஒரு டிசிஷன். ஸ்கூலில் இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறதா, அந்த காம்படிஷனில் பாட விடணுமான்னு அவளுக்கு நிறைய யோசனைகள் சிந்தனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னது போல் ஜெசிகா வந்து கேட்கல. உண்மையில் நான் இந்த வேலையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் வேலை போனால் பரவாயில்லை, ஒரு சங்கடமான நிலைமை இருந்தது, வேலையை விடுறதா இல்லையா, நல்ல வேலை திருப்பி கிடைக்குமா ஒரு இது இருந்தது. ஆனால் அவள் கேட்ட உடனே என்னவோ தெரியலை, எங்களுக்கு அவன் ஆசையை நிறைவேற்றணுமென்ற இதுதான் இருந்தது ஒழிய மற்றதில் பற்றி யோசிக்கிறதுக்கு யோசிக்க இல்லை நாங்கள். மற்றது வேறு ஸ்கூல் அது நிச்சயமாக நாங்கள் யோசித்தோம். நாங்கள் பேருந்து யோசித்தோம், சரி இப்போது 1 year மிஸ் பண்ணினால் அடுத்து வந்து கெச்சப் பண்ணலாம் தானே. அவள் படிக்கக்கூடிய பிள்ளை, ஸ்டூடெண்ட் அவள், அப்போ அதுக்கு பரவாயில்ல வந்து மிச்சத்தை பிக்கப் பண்ணுவான் அந்த நம்பிக்கையில் தான் போனேன் நாங்கள். சரி, உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி கேட்கணும். இப்போ ஜெசிகா வந்து சின்ன வயசுலேருந்து இசைத்துறையில் மிகவும் ஆர்வமான ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்கிறாள். அதனால தான் உங்களுக்கு அது ஒரு உங்களை ஊக்குவிச்சிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போனால் கட்டாயம் ஒரு பலன் இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஹாப்பினஸுக்கு ஒரு எல்லையே இருக்காது இந்த நிலைமையில். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி 2வது இடத்தை எடுத்திருக்கிறா. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சிருக்கா? ஏதாவது டைரக்டர்ஸ் உங்களை நாடி இருக்கணுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த போட்டி முடிந்த பின்பு அழைப்புகள் வந்தது நிச்சயமாக. இந்த தருணத்தில் நான் கூறலாம் தெரியா, ஏற்கனவே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்றில் பாடியிருக்கிறா. அது சின்ன ப்ராஜெக்ட் அப்படியே நாங்கள் பெருசாக சொல்லவில்லை. அது வெளியில் வந்த பின்பு சொல்வது நல்லதுன்றால் நான் அதை பெருசாக சொல்லவில்லை. தொடர்ந்து என்னை பொறுத்த மட்டும் ஜெசிகா, அதாவது இங்கே நாங்கள் வந்தது வந்து அதே நாங்கள் நிறைய பேர் நாங்கள் இந்தியாவில் சொன்ன விடயம் என்னவென்றால், இதுதான் ஜெசிகா இந்த பீக் டைம், நீங்கள் வந்து இந்தியாவில் இப்போ தான் இருக்கணும், யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு இப்போ ஸ்டடீஸும் வந்து வேர்ல்ட் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் வந்துட்டோம். ஜெசிகா நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் ஜெசிகா வந்து
மீன்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ஸ் அந்த கிரேட் 9ல் இருக்கிறேன். ஸோ படிப்பையும் வச்சுக்கொண்டு இசை மியூசிக் வந்து அதையும் வந்து செகண்ட் இதாக வச்சுக்கொண்டு அவள் இன்னும் மென்மேல் என்ன பண்ணுறது இன்னும் மென்மேலும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதோட அவள் கனவு வந்து சிறுவரிலிருந்து அவள் கனவு வந்து டு பி ஏ பிளேபேக் சிங்கர். அதுக்கு என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் செய்து கொடுப்போம். மீதி இவ்வளத்தையும் நாங்கள் அதான் சொல்லுவேன், இவ்வளத்தையும் செய்த இறைவன் நிச்சயமாக இன்னும் ஒரு வழியை காட்டுவார் நான் நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் அவருக்காக செய்திருக்கீங்க, நீங்கள் அதையும் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்தே தீருவீங்கன்னு. ஒரு சின்ன இடைவெளிக்கு போகலாமா? நிச்சயமாக. சரி நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள இங்கே எங்கேயாவது இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து நீங்கள் கண்டிப்பாக ஜெசிகாவோட பேசலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு சங்கமம். நாங்கள் தொடர்ந்தும் ஜெசிகாவோட பேசலாம். இப்போ நான் உங்களோட பேசும்போது இன்னும் ஒரு காலர் உங்களோட பேச வெயிட் பண்ணுறீங்க. அது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், சித்திரசேனன். வணக்கம். நீங்கள் கண்டிப்பாக ஜெசிகாவோட பேச தான் எடுத்திருப்பீங்க, பேசுங்க. வணக்கம் ஜெசிகா. வணக்கம். வாழ்த்துக்கள் எங்களோட குடும்பத்தின் சார்பிலும். நன்றி. உங்களோட முயற்சிகளுக்கும் குறிப்பாக கனடா வாழ் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். நன்றி. அத்துடன் உங்களுடைய அப்பா அம்மா அவருடைய பங்களிப்பும் உங்களுடைய வெற்றியில நிச்சயமாக பங்கெடுக்க இருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ல கூட டைட்டில் வின்னரா வந்து திவாகர் 7 லட்சம் வாக்கள் எடுத்திருந்தார். நீங்கள் ஃபில்டர் பண்ண போட்டிலேயே கிட்டத்தட்ட 26 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கு. இதுல இருந்து உலகம் முழுதும் வாழுகின்ற தமிழ் மக்கள் வாழ்த்துக்கள், அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே ஒரு பெரிய வெற்றி. அந்த 26 லட்சம் மக்களின் மனதில் நீங்கள் தான் டைட்டில் வின்னரா இருக்கிறீங்க. தொடர்ந்து இன்னும் பயிற்சி எடுத்து மியூசிக்ல இன்னும் நீங்கள் முன்னேறி ஒரு பிளேபேக் சிங்கராகவும் அதுக்கு உங்களோட கல்வியையும் தொடர்ந்து முன்னேற வாழ்த்துகிறோம். நன்றி. மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. See, this is the boost you are talking about. இதான் உங்களை வந்து டிரைவ் பண்ணும், இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா? ஸோ let's talk about something different. பாட்டை கொஞ்சம் நேரம் விடுவோம், மியூசிக்கை கொஞ்சம் நேரம் விடுவோம். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க திருப்பி. Saturday you came back and you are back in school now, right? Yeah. And did you meet your friends in school? Yeah, I met all of them. Do they remember you? Yeah. And do they know that you're a big star now? Yeah, like when I walk around the hallways, they'll be like, super singer. Oh, அப்படிதான் உங்களை கூப்பிடுறேன். Okay. So, how hard is it to be back in school? I mean, I have to catch up, so it's a bit hard. Yeah. But நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க. yeah. வந்த உடனே பாத்தீங்களா, உடனே ஒரு தலையடிக்கு வந்தாச்சு. அங்கே ஒவ்வொரு ரவுண்டுமே ஒரு எக்ஸாம் மாதிரி. இங்கே வந்த உடனே ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம்னா அதுக்குள்ள அடுத்த நாள் ரிலாக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ இனி பேக் டு ஸ்டடியிங் ஐ கெஸ். சரி, இப்போ நீங்கள் கனடாவில் இருக்கும்போது, அதாவது சூப்பர் சிங்கருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய ஷோஸ் எல்லாம் பாடிக்கொண்டு இருந்தீங்க. அப்போ இருந்த சப்போர்ட்டுக்கும் இப்போ இருக்கிற சப்போர்ட்டுக்கும் வந்து இட்ஸ் லைக் டே அண்ட் நைட். இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இப்போ நான் நெடுகலம் உங்களோட அப்பாவோட இந்த சங்க நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுதும் நான் இதை பற்றி காய்ச்சிருந்தேன். நான் உங்களுடைய அந்த இன்ட்ரோ வீடியோவிலே நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் சப்போர்ட் வந்து, அதாவது ஆதரவு வந்து நிறைய உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக கிடைச்சதில்லை. ஸோ you are looking for exposure, you wanted to expose your talent, that's why you joined the Super Singer இல்லையா? So now you exposed yourself, டேலண்டையும் வந்து நீங்கள் ஒரு இட்ஸ் நோ இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு சொல்லல, இங்கே இருந்து நீங்கள் எங்கேயோ ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. அண்ட் இட்ஸ் ஆசம் டு see that. But how do you feel about the support now? I mean, now everybody will be on your case, I would say. எல்லாத்துக்கும் they want Jessica everywhere now இல்லையா? So how is that? Well, நிறைய மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஃபேஸ்புக் காமெண்ட்ஸ் வாசி கேட்கல. அண்ட்
மக்கள் வந்து என்னை வாழ்த்தைக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் நான் பாடேக்கில் நான் நினைப்பேன் நிறைய மக்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ண்டு. ஸோ இந்த நேரத்தில் நான் மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இவ்வளோ நாளும் தந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சிங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கனடா, அவைகள் கண்டிப்பாக உங்களோட காண்டாக்டில் இருந்திருப்பீங்க த்ரூ சோஷியல் மீடியா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவைகள் தொடர்ந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். யூஆர் டூயிங் கிரேட் அப்படி என்னெல்லாம். நான் கூட உங்களுடைய இப்போ நான் வந்து சூப்பர் சிங்கர் இருந்து ஒரு நாளும் பார்க்குறேன் இல்லை, பட் நீங்கள் அங்கே பாடுறீங்கன்னொன்னா, அதாவது இங்கே இருந்து எங்களுடைய கலைஞர்கள் அங்கே பாடுறேன்னொடனே நான் அந்த கிளிப்பிங்ஸை தேடி பார்க்குறது அப்பையும். அண்ட் ஐ ஷேர்ட் a lot of things and I was always happy when you commented back, thank you Stephen and stuff like that, because I know you get so many messages. உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் மெசேஜஸ் வந்து கொண்டு இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் எங்களை ஒருத்தரையும் மறக்கையில் obviously that's who you are. I mean இப்போ ஏற்கனவே ஒரு காலர் சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கள் உங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து apart from the talent, you're very humble, very down to earth, and நீங்கள் இப்போது அப்படி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் 2வது பரிசையும் எடுத்தும் கூட you're still the Jessica we all know, very silent, in the name or a smile on your face, very shy, and அது வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை இல்லையா? நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் அவருக்கு சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ வந்து வாழ்க்கையில் எப்படி இருந்தால் கூட அந்த ஒரே நிலையில் இருக்கணும், அந்த ஹம்பிள்னஸ் அதை எப்போ வந்து ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து அது முக்கியமான ஒரு பண்பு. அது கண்டிப்பாக ஜெசிகா அதை தொடர்ந்து கடைப்பிடிப்பான்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் நேற்கனே சொல்லியிருந்தேன். நான் இப்போ ஜெசிகாவுக்கு அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல மனது, அவ்வளோத்துக்கான ஒரு நல்ல பர்சனாலிட்டி இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வளர்ப்பு தான் காரணம். அண்ட் பிகாஸ் யூ கைஸ் ஆர் வெரி ஹம்பிள். நான் உங்களை மீட் பண்ணலேருந்து திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட். அண்ட் அதுதான் உங்களை வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். ஸோ we have one more caller. Let's see who that is. வணக்கம், யார் பேசுகிறீங்க? சாந்தி ஃப்ரம் ஆட்டோவா. சாந்தி வணக்கம். நீங்க கண்டிப்பா ஜெசிகாவோட தான் பேச போறீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சாந்தி, இருக்கிறீங்களா? இருக்கிறேன். பேசுங்க ஜெசிகாவோட. ஹலோ ஜெசிகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க உங்களுடைய தொலைபேசியில கேட்டு நீங்க பேசுனீங்கன்னா தான் சரியா இருக்கும். டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க தொலைபேசி கூட பேசுனீங்கன்னா தான் எங்களுக்கும் இலகுவாக இருக்கும். ஓகே, சரி, இனி ஜெசிகாவோட பேசுங்க. ஹலோ ஜெசிகா. ஹலோ. I am calling from Ottawa. Okay. Congratulations, we are all very proud of you. Thank you. You did a great job in India. Thank you. And உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அங்கே மியூசிக் நீங்கள் படித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? வெல், இந்த சூப்பர் சிங்கர் ஜேர்னி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜேர்னியில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அனந்த் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அண்ட் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஜட்ஜஸ் தர காமெண்ட்ஸை வச்சு நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணுற நான் முயற்சி செய்கிறேன் நான். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சதா? தேங்க்யூ. மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நேரத்துக்கும். வேற லோக்கல் டீச்சர்ஸ் என்ன படிச்சீங்களா? உங்களோட கேள்வியை திருப்பி சொல்லுங்க. வேற லோக்கல் மியூசிக் டீச்சர்ஸ் என்ன படிச்சீங்களா? இல்ல. சரி, நாங்கள் உங்களுடைய இங்கே இருக்கிற குரு மேரை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசணும். இந்த அவையில் தான் உங்களை ஏதோ ஒரு வழியில் உங்களை தயார்படுத்தி நீங்கள் அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாவிக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய குரு மேரை பற்றி ஏதாவது சொல்ல நினைச்சா நீங்கள் இப்போ சொல்லலாம். வெல், என் முதல் குரு வந்து என் அப்பா அண்ட் ஆன்டி சரோஜா ஜெயனம் டீச்சர். இந்த 2வது குரு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்க்கல, அவர் டீச்சிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டா. ஸோ அதுக்கு பிறகு நான் பராசக்தி விநாயக தேவராஜா டீச்சருக்கு போனேன். அண்ட் எனக்கு வாய்ஸ் ட்ரைனிங் தந்த டீச்சர் வந்து கார்த்திக் ராமலிங்கம் சார். ஸோ இவை எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன்.
awesome teachers you have. அதில் குறிப்பாக நாங்கள் கார்த்திகை பற்றி கதைக்கணும் என்றாலும் நீங்கள் அவர் தான் உங்களுடைய வாய்ஸ் ட்ரெயினர் அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் அவர்கிட்ட போன பிறகே எங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. You learned a lot how to use your voice right and அந்த knowledge நீங்கள் அங்கே பாவிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. That's why you were able to catch up in the competition there அங்கത്തെ singers-ஓட இல்லையா? So I'm pretty sure you made a lot of friends there. So அதில் உங்களோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் யார்? அதை நீங்கள் சொல்ல முதல் யோசிங்க வடிவா யாருண்டு. அது பிரச்சனை வரக்கூடாது. ஃபேஸ்புக்கில் ஒரு காலர் இருக்குன்னா அது அவையிலோட கதைப்போம் முதல். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், கேட்குதா? ஆண்டன் பாலராஜா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நிலமா இருக்கிறேன். நீங்கள் ஜெசிகாவோட பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் ஜெசிகா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன். உங்களோட வடிவா எல்லா இதுலையும் பார்க்குறேன் நான் உங்களை. தேங்க்யூ. நீங்கள் ஒன்று நீங்கள் செய்யணும்னுடா. நீங்கள் என்னுடைய ஃபேமஸ் பாடகி என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், மை வாய்ஸ் லவ் பி சுஷிலா. அவ நீங்கள் பார்த்துருவீங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றமாக வந்தாலும் எவ்வளவு மேடையில் போனாலும் நீங்கள் கட்டாயம் அவ போல she is a down to earth person. You have to be like that. Okay, thank you very much and all the very best. Thank you. Thank you very much. Thank you. Isn't that so weird? முதலாவதா கதை கேட்க எல்லாரும் உங்களோட கதை கேட்கல, உங்களோட ஏற்கனவே 10-15 வருஷமா தெரிஞ்ச மாதிரி கதை கேட்க அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் சில நேரம் கொஞ்சம் வியர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ யூ ஆர் டாக்கிங் டு எவ்ரி ஒன் லைக் ஐ நோ யூ ஆல்ரெடி ஃபார் 5-6 years அந்த மாதிரி இல்லையா? தட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் வெரி வெரி நைஸ் அண்ட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், ஐ பிலீவ் இல்லையா? சரி, ஒன் மோர் காலர் பாருங்க. உங்களோட நீங்கள் நான் இப்போ கேட்ட கொஸ்டனுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காலரோட பேசலாம். ஓகே. சரி, என்ன கேள்வி கேட்டேன்? யார்? Right. சரி, சொல்லுங்க. Closest friend in your super singer journey. Well, in the super singer journey-லே எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ், வெரி என்கரேஜிங் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் we always say jokes and just have fun. என்னோட க்ளோஸுண்டா ஸ்ரீஷா அண்ட் பரத் முகுந்த். ஆசம். சரி, இப்போ இன்னும் ஒரு காலர் நான் சொன்ன மாதிரி இருக்கணும், அவையோட கதைப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் துளசி கதைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க. சும்மா ஜெசிகாவோட கதைக்கலான்னு பார்த்தேன். சும்மா கதைக்க போறீங்களா? தாராளமா கதைக்கலாமே, கதைங்க. நான் துளசி. வணக்கம். How are you? Good. How are you? I'm good. My name is Tulasi. I'm from India. Okay. நான் உங்களோட சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பார்ப்பேன். நல்லா பாடுறீங்க. Thank you. அந்த தங்கத்துல எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. அந்த தங்கம் தான் தனக்கே வேணாம் என்று மக்களுக்காக கொடுத்துட்டாவே. அது நல்ல விஷயம். வாழ்த்த வேண்டிய விஷயம். Very very proud of you. Thank you. மிக்க நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஓகே, மிக்க நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. எல்லாரும் அதை தான் கேட்க போறோம். என்ன எல்லாரும் கொடுத்து நீங்க எங்களுக்கும் கொஞ்சம் தந்திருக்கலாமே. அந்த தங்கம் எந்த கையில இல்ல, ஸோ உங்களுக்கு கை கிடைச்ச உடனே நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வேணாமன்னு. சரி, ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு நாங்க இன்னும் கதைக்கலாம். நிறைய விஷயங்கள், ஃபன்னான விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். சரி நேயர்களே, ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு சங்கமம். நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய ஆசம் ஷைனிங் ஸ்டார் ஜெசிகா ஜூட்ஸோட பேசலாம். அந்த சிரிப்பு தான் எப்பயும் தொடக்கமே இருக்கிற. And what I noticed is, முந்தி நான் உங்களை சந்தித்த போது நீங்கள் முதலாவது நீங்கள் நிறைய பேச மாட்டீங்க. அப்படி நீங்கள் பேசினாலும் நீங்கள் கூட இங்கிலீஷ் கலந்து தான் கதைப்பீங்க. இப்போ உங்களுடைய தமிழ் கூட எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்குது. என்ன விட நல்லா கதைக்கிறீங்க. இப்போ நானே யோசிச்சு இங்கிலீஷில் கதைக்கிறேன் இடையில, நீங்கள் வடிவா தமிழ்லேயே கதைக்கிறீங்க. அதான் இந்தியாவில் இருந்த வழியாக உங்களுக்கு அது அப்படி பழக்கத்துக்கு வந்துட்டு இல்லையா?
பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் வந்து they would make fun of you, right? You always talk in English எல்லாம் சொல்லி கடைசியில் வந்து அந்த அப்படி ஒரு வசனமே அவங்களுக்கு சொல்லலாம் பண்ணிட்டீங்க. சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி எல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. அப்போ உங்களோட ஒரு மெமரபிளான ஒரு ஃபன் சிச்சுவேஷன் என்ன? வெல் டெஃபினெட்லி வந்து அப்பாவோட பாடின ரவுண்ட். பார்த்தீங்களா, ஃபன் சிச்சுவேஷன் அப்பாவோட பாடின ரவுண்டுன்னு சொல்லிட்டா. சரி, சொல்லுங்க. அது வந்து an acting round. ஸோ நானும் அப்பா டான்ஸ் பண்ணி பாட்டு பாடினாங்க. ஸோ டெஃபினெட்லி மெமரி டு செரிஷ். அப்பா கூடிய நல்ல அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் அப்பா இப்படி செய்வாரான்னு எங்களை வியக்க வச்ச ஒரு ரவுண்ட் அது. ஸோ அதை பற்றி நாங்கள் இன்னும் விரிவாக கதைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய காலர்ஸோட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெசிகா அம்மா. வணக்கம். ஐயோ, நீங்கள் எனக்கு there's no words அம்மா. நான் பார்த்து இன்றைக்கு உங்களோட தடியோட அந்த ரவுண்ட் செய்தது, நீங்கள் அங்கே பாடினது, உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தது வி கேரளா, எனக்கு ஐம் ஸோ ப்ரவுட். எங்களோட ஒரு தமிழ் பிள்ளை நீங்கள் போய் இப்படியெல்லாம் பாடி உங்களுக்கு நல்ல வரவேற்பு. ஆல் தி பெஸ்ட் அம்மா. நீங்கள் இன்னும் நல்லா வரணும், படிப்பிலே முன்னேறணும் ஜெசிகா. தேங்க்யூ. ஓ, நீங்கள் வந்து எனக்கு அந்த அழுக வந்து விடஹோடு அந்த பாட்டு படிச்சிங்களம்மா? என்ன? ஓ, அந்த பாட்டு நீங்கள் கிராமருக்கு டெடிகேட் பாடினாலும் சொன்னீங்க. அதையும் கொஞ்சம் நான் அழுதுட்டேன். இப்பிறகு இன்னொன்று பாட்டும் சலங்கை இன்னும் அந்த பாட்டு என்னம்மா, அந்த கடைசியா அந்த நீங்க ஃபைனல் ரவுண்டுக்கு தோல்வி நிலைன்னு நினைத்தேன். அதுவும் தான் இன்னொன்று அம்மாச்சி, நீங்க அந்த கிளாசிக்கல் உண்டு. எனிவே டக்குனு வருது இல்லையா? ஐம் சோ எக்ஸைட்டட் உங்களோட கதைக்கு. எனிவே ஆல் தி பெஸ்ட் குஞ்சு, கீப் இட் அப். படிப்பே முட்றாதேம்மா. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ராசாத்தி. பாய் அம்மா, டேக் கேர். பை பை பை. நன்றி. சரி, இன்னும் ஒரு காலர் பேசலாம். பாத்தீங்களா அவ்வளவு ஆவலா இருக்கணும் எங்களுடைய மக்கள். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? ஹலோ. ஹாய். ஹாய், நான் ஆனந்தம் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, நீங்களும் கண்டிப்பா ஜெசிகாவோட பேச எடுத்திருப்பீங்க. ஆமாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களோட இதை கேட்டோம். எங்களுக்கு ஒரு சரியான கவலை என்னென்றால் மக்கள் தீர்ப்புக்கு செவிசாய்க்க இல்லையண்டு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து ரெண்டாவது பரிசு வாங்கினதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது பரிசு வாங்கினது இல்லை, அந்த மக்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணினது தான் எங்களுக்கு கவலை. அது வந்து 50% ஜட்ஜஸ், 50% மக்கள் என்ற தீர்ப்பு. ஸோ நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னென்று சொன்னால், நான் இதுவரைக்கும் 25 பேருக்கு விஜய் டிவியை கேன்சல் பண்ணிட்டேன். நானே முதலாவதாக கேன்சல் பண்ணினால். காரணம் என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய ஒனஸ்டா நான் சொல்றேன், மக்கள் தீர்ப்புக்கு கொடுத்திருந்தால் அது மக்கள் தீர்ப்பா தான் இருக்கணும். ஆனபடியால் நான் 100 பேருக்கு மேல விஜய் டிவியை கேன்சல் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய முதல் கடமைன்னு நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் இதில் கவலைப்படுறதுக்கு எந்த விதமான விஷயமே கிடையாது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. அப்போ அவைகளுடைய வாக்குமல்ல இருக்கணும் என்று தான் அந்த தொலைக்காட்சி நினைச்சிருப்பினம். என்ன என்றாலும் அந்த தொலைக்காட்சி அந்த போட்டி அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அதே நேரத்தில் முதல் ஹலோ நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு சந்தோஷமான தருணம். இதுல வந்து நாங்க ஜெசிகாவை பாராட்டி சந்தோஷப்படுத்த ஒரு நிகழ்ச்சி. இப்ப நாங்க மனதார பாராட்டுறோம். நாங்கள் வாக்களிச்சோம். சரியா? நன்றி. அதே நேரத்தில் காட் பிளஸ் யூ. நாங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிக்கொண்டாடுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை நாங்க கண்டிப்பா நடத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். ஓகே. பாடமே இல்லை என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது இந்த தொலைக்காட்சியில், எங்களுடைய டிடிஹெச்டியில் அந்த நிகழ்ச்சி இருக்கு. அதுல கண்டிப்பா இந்த டாபிக்கை பற்றி நாங்க பேசுவோம். அதுல வந்து நீங்க எல்லாரும் இதை பற்றி கதைக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெசிகா வாழ்த்தி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஓகே ஓகே. மிக்க நன்றி. நன்றி நன்றி.
இந்த தருணத்தில் நான் ஒரு இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஜெசிகா சொன்னது மாதிரி இது வந்து பெரிய இப்போ எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து பெரிய ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதை விட நீங்கள் எப்படி சொன்னால் கூட இந்த ஜெசிகா என்று ஒரு சிறுமி கனடாவிலேருந்து போன சிறுமியை இவ்வளவு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது வந்து விஜய் டிவி. அந்த வகையை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் நன்றி அதை சொல்லியே ஆக வேண்டும். மற்றது வந்து அந்த தீர்ப்பு வந்து எங்களை பொறுத்தவரை உண்மையாக சொல்கிறேன். எங்களுக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த 6 பேர் ஜெசிகா 6ஆவதாக வந்திருந்தால் கூட நாங்கள் இதே அளவு சந்தோஷத்தான் இருந்திருப்போம். நிச்சயமாக முடிவு வந்து என்னை பற்றி சரியாக தான் நடந்திருப்பேன்னு நான் நினைக்கின்றேன். அவ்வளோதான். ஆனால் ஆதங்கம் புரிகிறது. அதாவது நாங்கள் எல்லோரும் வாக்களித்தோம் வந்தது. ஆனால் முதல்ல கூறியிருந்தார்கள், அதாவது நடுவர்களிடம் மக்களிடம் தண்டையும் கூட்டித்தான் அந்த பார்ப்பேன். அந்த வகையில் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக தீர்ப்பு எப்படியா இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாதிரி அது வராது. ஸோ அந்த அளவில் வந்து நாங்கள் என்ன தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சரி, இன்னும் ஒரு காலர் இருக்கு நம்ம லைனில். வெயிட் அவையோட கதைக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் சுமதி கதைக்கிறேன். ஜெசிகாவோட கதைப்போம். கண்டிப்பா பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஜெசிகா. உங்களோட பாட்டு கேட்டு நான் டிவியில் கடைசியாக ஃபைனல் ரவுண்டில் படித்த பாட்டு கூட கேட்டு நான். நல்ல குரலாக இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. இனியும் படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும். தேங்க்யூ. மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு பார்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். மிக்க நன்றி, மிக்க நன்றி. We have one more caller. Wow, they are going crazy now. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வந்து மிஸ்ஸஸ் சிவபாலன் பேசுறேன். சரி, நீங்க கண்டிப்பா ஜெசிகாவோட தானே பேச போறீங்க. நேரடி அவரோட பேசுங்க. ஓ. வணக்கம். ஹாய் ஜெசிகா. ஹாய் டார்லிங். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வணக்கம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நாங்கள் உங்களோட ஜெஃப்னா இல்லாட்டியும் நாங்க கிளம்ப ஏரியா. பட் நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் முறையில நாங்க we love you darling, you are the rock. Thank you so much. உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Rock. மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. மிக்க நன்றி. Wow, we have a last caller now. Wow, crazy. என்ன கதைக்கே விடுறீங்க இல்ல. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் நிர்மலா கதைக்கிறேன். வணக்கம். ஜெசிகாவோட கதைக்கலாமா? கண்டிப்பா பேசுங்க. வணக்கம். Thank you. நீங்க தான் லக்கி லாஸ்ட் காலர். வடிவா கதைங்க. வணக்கம் ஜெசிகா. வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு இந்த உலகளாவிய ரீதியில் உள்ள மக்கள், தமிழ் மக்கள் சார்பிலும் எங்கள் குடும்பம் சார்பிலும் முதல்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அத்தோடு உங்களுடைய அம்மா அப்பா 2 பேருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். நன்றி. முதல்ல உங்களுடைய அப்பா அம்மாண்ட பெருந்தன்மையை நினைச்சு மிகவும் பாராட்டுகின்றோம். அந்த பரிசு கிடைத்த உடனே அவர் அந்த நாட்டு மக்களுக்காக அந்த பரிசை கொடுப்பதாக கூறியதும் கண்ணால கண்ணீர் வராத குறை என்ன. அவ்வளவுக்கு பெரிய கவலைப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம். அதோட இப்பவும் ஒரு கதை சொன்னார் அந்த ஆதங்கத்தை பற்றி. அவருடைய பெருந்தன்மையை மிகவும் மிகவும் பாராட்டுகின்றோம். நன்றி. உங்களோட படிப்பையும் இத்தோடு நீங்கள் பார்த்து கொள்ளணும். முதல்ல படிப்பு, 2வது உங்களோட பாடல். படிப்பு தான் முக்கியம். ஓகே, நீங்க நல்லா வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. நன்றி. சரி, இப்போ நாங்கள் நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 லைன் அதுங்களுக்கு பாடணும். நீங்கள் ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டோன்னே நீங்கள் அப்பாவோட பாடின அந்த ரவுண்டை பற்றி காய்ச்சிங்க. அந்த பாட்டுங்களுக்கு பாடுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ். அப்பாவோட சேர்ந்து பாடுங்க. அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா. அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா. கம்பன் பாடிய வெள்ளி நிலா, கவியிலாடிய பிள்ளை நிலா. கவியிலாடிய பிள்ளை நிலா.
அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. மிக்க நன்றி. பியூட்டிஃபுல். தட் வாஸ் பியூட்டிஃபுல். சரி, இறுதியா வந்து நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? மூவரும் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? யாராவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதான் உங்களுடைய தருணம். நிச்சயமா நான் சொல்ல வேண்டியது மக்களுக்கு தான். நீங்கள் இவ்வளவு காலம் எங்களுக்கு தந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. நீங்கள் ஜெசிகாவுக்கு உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நீங்கள் கொடுக்குற அன்பு, நாங்கள் கனவுளோட நினச்சி பார்க்காத அன்பு. இதை தொடர்ந்தும் ஜெசிகாவை கொடுங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து என்னை பொறுத்தமில்லை அவருக்கு ஒரு பூஸ்டாக இருந்து அவர் மென்மேலும் இந்த இசைத்துறையில் வளர்வதற்கு உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். திரும்பவும் எனது சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் மிகவும் நன்றி. ஸ்டீவ், உங்களுக்கும் நன்றி உரியாக. நீங்கள் முதல்ல கூட என்னை அழைத்திருந்தீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி மக்களோட பேசி ஜெசிகாவுக்கு அந்த ஆதரவு கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தீர்கள். அதுக்கும் நன்றி. இதை எங்களை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டிஇடி நிறுவனத்திற்கும் நமது குடும்பத்தின் சார் எங்களுடைய கடமை. இப்படியான ஒரு சிறுமி இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் செய்யக்க அது வந்து நாங்கள் கண்டிப்பாக ஆதரிச்சே ஆகணும். ஜெசிகா, நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு? மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு இவ்வளோ நாளும் தந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நான் கண்டிப்பாக இந்த முயற்சி செய்து நான் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது மியூசிக்கில். ஸோ நான் கண்டிப்பாக மேன்மேலும் வளருவென்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. அண்ட் ஸ்டீவனா, உங்களுக்கும் நன்றி. என்னை கூப்பிட்டு இப்படி இன்டர்வியூ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் தந்திருக்கிறீங்க. ஸோ நன்றி. அண்ட் டிக்கும் என்னது நன்றி சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் நீங்கள் நன்றி சொல்லவே தேவையில்லை. நாங்கள் வந்து எங்களால் எவ்வளோ சப்போர்ட் தரையிலுமோ கண்டிப்பாக நான் தருவேன். எந்த சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். என்ன உதவி இருந்தாலும் நீங்கள் என்ன எப்பயும் நாடி வரலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பு படுத்தினதுக்கு மிகவும் நன்றி. அண்ட் நீங்கள் இப்போ தான் திரும்பி வந்திருக்கிறீங்க. அதுலேயும் வந்து நாங்கள் உங்களுடைய கலைப்பை பார்க்காம நீங்கள் வந்ததுக்கு மிகவும் நன்றி. மூவருக்கும் மிகவும் நன்றி. நன்றி. சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு நாள் ஜெசிகாவை கூப்பிட்டே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவளத்துக்கு நிறைய மக்கள் அவளை இருந்து நீங்கள் அவளோட பேசுகிறதுக்கு நாங்கள் இன்னும் ஒருக்கா கண்டிப்பாக அவள் கூப்பிட்டே ஆவோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்டீவ் கிளிஃப். நன்றி, வணக்கம்.